வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உடல் சூட்டை தணிக்கும் சூப்பரான ஒரு டிஃபன் செய்யலாங்க. சுரைக்காய் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுரைக்காயில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கிறதால நம்ம இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கலாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு புழுங்கலரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி அதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு இப்போ முழுகிற அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கூடவே துவரம்பருப்பு ஒரு அரை கப் அளவு எடுத்துப்போங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு முழு உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். முழுகிற அளவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இன்றைக்கி சுரைக்காய் வாங்கியிருந்தேங்க. அது நல்லா நம்ம கழுவிட்டு பாதி அளவு எடுத்துப்போம். இது தோல்லாம் சீவிக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த சதை இதெல்லாம் எடுத்துட்டு விதைகள்லாம் எடுத்துருவோங்க. இதை நல்லா சீவி எடுத்து வச்சிடலாம். மெலிசாக இந்த போல் தோல் சீவிட்டு மெலிசாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாயும் போட்டுட்டு முதல்ல இதை அரைச்சிப்போம். இப்போ பருப்பு ஊற வச்சுருந்த துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற சுரைக்காய் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ இது ஒரு பாத்திரத்தில் வழித்து ஊற்றிடலாம். இப்போ இந்த அடைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க. தேங்காய், உடைச்ச கடலை, 2 பல் பூண்டு, வரமிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டேங்க. இது ஒரு கிண்ணத்தில் வச்சு ஊற்றிட்டு தாளிச்சிடலாங்க. எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இந்த அடைக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10 பொடி அரிஞ்சது, இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கிள்ளி போட்டுடலாங்க. கூடவே பெருங்காயம், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு துணியில் நல்லா இது போல் தொடச்சிட்டு நம்ம 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு ஊற்றிடுவோங்க. ஓரளவு கொஞ்சம் தடியாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு நடுவில் ஒரு குழியாக ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டுருவோம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிப்போங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருவோங்க. நிறைய சத்துக்கள் அடங்கி இந்த சுரைக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி அடை செஞ்சுருக்கோங்க. வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது. வேறு உடல் சூட்டை தணிக்கிற சுரைக்காய் வச்சு நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டமின் சத்து, நீர் சத்து அதிகம் உள்ள இந்த சுரைக்காயை டிஃபன் இதை போல் செய்யலாங்க. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.